துறை அமைச்சர் பேசுறாங்க. ஆமாம், ஒட்டுமொத்தமாக ஒரு 3 அமைச்சர் 4 அமைச்சரோட அதை வந்து பேசுகிறேன். இட்ஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதாவது ஒரு கூட்டு பொறுப்பு அமைச்சர் அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு துறை செயலாளர் வச்சுருக்கோம். அவங்களுக்கும் தனி பல்வேறு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தனி ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் இருக்குது. மற்ற அமைச்சர்கள் சொல்வதற்கு காட்டிலும் அந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சர்கள் சொல்லும்போது தான் அது ஆத்தென்டிசிட்டி, அது வந்து அதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்குமே தவிர மற்றவங்களாம் போகிற போக்கில் சொல்லிட்டு போனால் நாளைக்கு அந்த துறையோட அமைச்சருக்கே அது பதில் சொல்லும்போது பிரச்சனை ஆகிடும். அப்போ என்னங்க இந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, கர்நாடகத்துக்கு வந்து முதலமைச்சர் வந்து போக போகிறாரு தண்ணி பிரச்சனை விஷயமா அப்படிங்கிறத ஒரு அமைச்சர் வந்து பேசிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர் சொல்கிறா இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, இன்னும் அந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கங்கிறாங்க. இன்னொரு அமைச்சர் இல்லை, அது முதலமைச்சர் தான் முடிவு எடுப்பாருங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷனுங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக எங்களோட டெல்டா விவசாய பெருமக்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ நமக்கு தண்ணி வரப்போகுது, தண்ணி கொண்டு வர போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடப்பது, என்னப்பா ஒரு அமைச்சர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அப்போ முதலமைச்சரோட ஸ்டாண்டு என்னதான்ப்பாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இல்லாமல் அந்தந்த அமைச்சர் அந்தந்த பதிலை சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன்.